மன்னிப்பே இல்லையா கௌரி? சொல்லு கௌரி, எனக்கு மன்னிப்பே இல்லையா? நான் உன்னை புரிஞ்சுக்காம போனதும் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சதும் பெரிய தப்புதான். அதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு உங்ககிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கு பின்னாடியும் நீ பேசாம இருந்தா, என்ன நிமிர்ந்து பார்க்காம இருந்தா, என்னமோ மனசுக்குள்ள வேதனையா இருக்கு கௌரி. ஆரம்பத்துல உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இல்லனா நான் இல்லன்னு வாழ்ந்தவன். நடுவுல அம்மா பேச்சை கேட்டு கொஞ்சம் தடுமாறிட்டேன். தப்புதான், தப்புதான். நான் கரெக்டுன்னு சொல்லல. இப்ப அதை உணர்ந்துட்டேன். மனசார மன்னிப்பும் கேட்டுட்டேன். இருந்தும் உன் மனசை இலகலனா நான் என்ன பண்றது கௌரி? கோமா 2 வார்த்தை திட்டணும்னாலும் திட்டிடு. அந்த மாதிரியாவது நீ என்கிட்ட பேசினேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். திட்டு கௌரி, திட்டு. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல கௌரி. புரியுது, நல்லா புரியுது. நான் பேசாம இருக்கிறது உனக்கு வலிக்குதே. இதே மாதிரி நீ என்கிட்ட பேசாம இருந்தப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீ கேட்காம கேட்கிற. உண்மைதான், ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். சாரி சாரி சாரி. நான் ஒவ்வொரு தப்பையும் மெல்ல மெல்லமா திருத்திக்கிறேன். முதல்ல நம்ம குடும்ப நல கோர்ட்டுக்கு போறோம். உன்கிட்ட டைவர்ஸ் கேட்டு உன் மேல போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஆமா கௌரி, அந்த நீதிபதி சொன்னதுதான் கரெக்ட். கணவன் மனைவிக்குள்ள மனமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. பாரு, இப்ப எனக்கே மனமாற்றம் வந்துருச்சு. போய் டிசைன் பண்ணிட்டு வா. கோர்ட்டுக்கு போறோம், டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறோம். அப்படியே ஒரு நல்ல சினிமாவுக்கு போவோம். வரும்போது ஒரு நல்ல ஹோட்டல்ல டின்னர் முடிக்கிறோம். ஓகே? நல்லா யோசிச்சு சொல்லு. இப்ப நம்ம உமா மகேஸ்வரியை பார்த்தே ஆகணுமா? கண்டிப்பா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பெத்த மகனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால பார்ட்டி பஞ்சராகி உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்து பரிதாபப்பட வேண்டாமா இந்த காஞ்சனா? நான் அப்பவே சொன்னேன் மாமா, புள்ளன்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடாத. ஒரு நாள் அவன் உனக்கு ரிவர்ஸா வருவான்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கலையே. எகத்தாளமா என்ன கேவலமா பேசினாங்க. இப்போ அவ நம்பிக்கை கெட்டு நஞ்சு போனத குத்தி காட்ட வேண்டாம். வாங்க மாமா, கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு வரலாம். தெய்வமே, உள்ள இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன சித்து சொல்றது உண்மையா கௌரி? ஜட்ஜு கிட்ட நீ டைவர்ஸ் தர விரும்புறேன்னு சொன்னது உண்மையா? ஆமா அத்தை, உங்க மகன் ஆசைப்பட்ட மாதிரி அவர் தாராளமா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கலாம். இனிமே அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னது உன்னை புரிஞ்சுக்காதப்போ, அதுவும் ஏன் தூண்டுதல்ல தான் செய்ய பார்த்தான். இப்ப இவனும் மாறிட்டான். எனக்கும் புத்தி வந்துருச்சு. இப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ வேண்டிய காலம். இப்ப போய் எல்லாத்தையும் கொட்டி கவுக்க பார்க்கலாமா? இத பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நல்ல தமிழ்ல சொல்லணும்னா, கடந்த காலம் கசப்பான காலம். அத மொத்தமா மறந்துட்டு என் மகன் கூட நல்லபடியா வாழு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு விஷயத்துல என்ன மன்னிக்கணும் அத்தை. உங்க மகனை பிரிஞ்சு வாழ்ற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கூடவே தீர்மானமாவும் இருக்கேன். உடனே இவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருக்கேன். பாத்தியாமா, பாத்தியா? வழி எல்லாம் அவ கால்ல விழாத குறையா இந்த மாதிரி பேசாதன்னு நான் கெஞ்சிக்கிட்டே வரமா. விடாம பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு புதுசா எவ்வளவு வேணாம். கௌரி தான் எனக்கு வாழ்க்கை. கௌரி இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. பார்த்தல, இப்போ அவன் என் மகனா பேசல, உன் புருஷனா தான் பேசிட்டு இருக்கான். தயவு செஞ்சு வெண்ண திரண்டு வரப்போ தாழிய உடைச்சிடாதமா. இது ஏற்கனவே உடைஞ்ச தாழி அத்தை, திரும்பவும் உடைய வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து இவருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ற வழியை பாருங்க ப்ளீஸ்.
நீ ரொம்ப அரகண்டா பேசுற கௌரி. இந்த மாதிரி பேச்ச நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரப்போ என்ன சொன்ன? வாங்க அத்தை, எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம்னு சொன்னேல்ல. இப்போவும் அதே தான் சொல்றேன் அத்தை. எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம். அவருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத கௌரி, கேட்கவே எரிச்சலா இருக்கு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? முன்ன வார்த்தைக்கு வார்த்தை, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் சூழ்நிலை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். உங்க பார்வைக்கு நான் தப்பு செஞ்சவளா இருந்தாலும் உண்மையான காதலோட அடையாளம் என்னவா இருந்திருக்கணும்? நான் செஞ்சதான் நினைக்கிற தப்ப எடுத்து சொல்றதா இருக்கணுமா, இல்ல இன்னொரு தாலிய கையில எடுக்கிறதா இருக்கணுமா? நான் நல்லதை எடுத்து சொல்லியும் அதை புரிஞ்சுக்காம, இன்னும் சொல்லணும்னா புரிஞ்சுக்க கூட விரும்பாம வீட்ல இருந்த பிரச்சனைய கோர்ட்டுக்கு கொண்டு போய் என்ன நான் இவர் மேல வச்சிருந்த காதல அசிங்கப்படுத்திட்டாரு. அத நினைச்சு நான் உள்ளுக்குள்ளேயே அழுதது உங்க யாருக்குமே தெரியாது. எனக்கும் என் மனசாட்சிக்கும் மட்டும்தான் தெரியும். கோர்ட்ல அந்த நீதிபதி ஒருத்தர் புரிஞ்சுக்க 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. அந்த 6 மாசத்தை கூட இவரால தாங்கிக்க முடியல. அதுக்குள்ள கவிதை கழுத்துல தாலி கட்ட துடியா துடிச்சாரு. மாப்பிள்ளை அலங்காரத்தோட மணமேடை வரைக்கும் போயிட்டாரு. அந்த நேரத்துல என் தங்கச்சி கவிதாவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால கல்யாணத்தை நிறுத்தினா. ஒருவேளை அவ மனச மாத்திக்காம கல்யாணம் நடந்திருந்தா இப்போ அவர் கவிதாவோட புருஷன் தானே. நான் விலகி போனது தானே. அதனாலதான் சொல்றேன், அவர் ஆசை நிராசையா போக வேண்டாம். அவரை பொறுத்த வரைக்கும் நான் கசந்து போனவளாவே இருந்துக்கிறேன். அவருக்கு நல்ல பொண்ணா பாருங்க. என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அந்த அளவுக்கு மனசு வலிக்குது அத்தை, மனசு வலிக்குது. எங்க அம்மா அப்பா கூட பிறந்த தங்கச்சிங்க எல்லாரையும் விட்டுட்டு இனிமே இவர் தான் எல்லாம்னு இவரை நம்பிதானே இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வந்த. நம்பி வந்த இவரே என்ன நடுத்தருவுல தள்ளலாமா? இவர் என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரு, எல்லாரும் முன்னாடியும் கம்பீரமா வாழ வைப்பாருன்னு நம்பிதானே இவர் முன்னாடி கழுத்தை நீட்டின. அப்படிப்பட்ட இவரே என் கழுத்துல இருக்கிற தாலிய அறுக்க பார்க்கலாமா? எப்போ இவர் மனசுல இருந்த எண்ணெய் இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கொண்டு வர பார்த்தாரோ நினைச்சாரோ, அப்பவே நான் செத்து போயிட்டேன். செத்து போனவ கூட அவர் எதுக்கு குடும்பம் நடத்தணும்? இங்க பாரு கௌரி, உன்னோட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி. நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கவும் இல்லை. அதுக்கான பதிலும் என்கிட்ட இல்ல. எல்லாரும் முன்னாடியும் நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், நான் உன் விஷயத்துல செஞ்சது தப்புதான், மன்னிக்க முடியாத குற்றம் தான். இருந்தாலும் இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி கௌரி. சாரியா? இந்த ஒரே ஒரு வாரத்தை இருக்கிறதுனால ஆம்பளைங்க எது வேணாலும் பண்ணுவீங்க, பொம்பளைங்க நாங்க பொறுத்துக்கிட்டு போகணுமா? என்னால பொறுத்துக்கிட்டு போக முடியலையா, இல்ல பொறுத்துக்கிட்டு போக தெரியலையான்னு தெரியல. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது. நாகலட்சுமி, நம்ம திலகாவுக்கு கெடுதல் நினைக்கல, நல்லதுதான் நினைக்கிறோம். பேசாம கலந்துரு. ஐயோ தெய்வமே, வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த பாவத்தை செய்யறோம். எங்களை மன்னிச்சிரு.